இந்த மத்தனியா, அதாவது அந்த கொல்லு பாட்டேன் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, முதல்ல சொல்லப்பட்டிருக்கு யாரு? மத்தனியா. அந்த மத்தனியா என்ற அந்த பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய அனுக்கிரகம் அல்லது கர்த்தருடைய நன்கொடை, கர்த்தருடைய ஈவு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனத்தின்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். கிருபையினாலே ஆமென், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இல்ல, இது தேவனுடைய ஈவு. எது தேவனுடைய ஈவு? ரட்சிப்பு தேவன் கொடுத்த ஒரு ஈவு. நல்லா கவனிங்க, அனுக்கிரகம். இது தேவன் கொடுத்த ஒரு கிருபை, தேவன் கொடுத்த ஒரு நன்கொடை. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாரு கர்த்தர் வல்லமையான அபிஷேகத்தினால நிரப்பி அவனுடைய யுத்தத்தை கர்த்தருடைய யுத்தமாக மாற பண்ணுகிறாரோ, பெரிய ஜெயத்தை கொடுக்கிறாருன்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாருக்கு கர்த்தருடைய கண்களில் அனுக்கிரகம் கிடைக்கிறதோ, யாருக்கு அந்த ஈவு இருக்குதோ, யாருக்கு தேவனுடைய கிருபை கிடைச்சிருக்கோ, அவங்கள தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். அப்ப அந்த ஈவு என்பது எதை குறிக்குது? ரட்சிப்பை குறிக்குது. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தணும்னா, இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்புக்கென்று யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அவங்கள பார்த்து தான் இந்த வசனம் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்த ஈவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்குமா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க இன்னைக்கு ஆண்டவரை முழுமையாக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு முழுமையான பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. இப்படி ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவங்கள தான் வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டா. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு உள்ளவங்களுக்கு தான் கர்த்தருடைய அபிஷேகம் என்கிற அனுக்கிரகம் கிடைக்குது. வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வசனம் சொன்னேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அப்ப நல்லா கவனிங்க, ஜலத்தினால பிரவேசிக்கிறது தான் ஞானஸ்நானம். அந்த தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவன் அடுத்த ஞானஸ்நானம் எதை எடுக்கணும்? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். அதை தான் இங்க வசனம் சொல்லுது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் கொடுக்கிற அபிஷேகம் உன்னுடைய பிரயோஜனத்துக்காக.